हाय फ्रेंड्स इनकी நம்ம மதுரை குக்கிங் சேனல்ல சில்லி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஒரு 150 சிக்கன் நம்ம எடுத்துறோம். அதுக்கு தேவை இப்ப என்னென்ன பொருள் வந்து தேவையோ அதுக்கு போட்டுக்கலாம். ஒரு corn flour 1 ஸ்பூன், கொஞ்சம் அப்புறம் மைதா, ஒரு எக், சால்ட், இதுக்கு தேவையான சால்ட் நம்ம போடுறோம். இப்போ அடுத்து கொஞ்சம் பெப்பர், வந்து நல்லா எல்லாமே படுற மாதிரி நல்லா பைண்டிங் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10-15 நிமிஷமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லா அதில் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே நல்லா பைண்டிங் ஆகிருக்கும். இப்போ நம்ம மிளகாயை வேக வைக்கணும். சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ இது வந்து மைசூர் மிளகா, அதனால் நல்ல காரமாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் போட்டாலே போதும், நல்ல பயங்கர காரமாக இருக்கும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது மிளகா, நல்லா வேகட்டும். நல்லா வேகுது. இந்த தண்ணியும் நமக்கு ரொம்ப முக்கியம். நல்லா வேகட்டும். வெந்த பிறகு உங்களுக்கு அரைக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன், அதை பொரிச்சுக்கலாம். நம்ம சிக்கனை போடலாம். ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் பொரிச்சா போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் அந்த சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ் எல்லாம் ஊற்றி வேக விடணும். அதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் வெந்தால் போதும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த பொரிச்ச எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க தப்பு இல்லை. நம்ம பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை பூண்டு போடுறோம். பூண்டு இதாகிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் நம்ம கியூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். அடுத்து குடமிளகாய், நம்ம வேக வச்சு அரைச்ச சில்லி பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சிம்மில் தான் இருக்குது எல்லாமே. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம்.
நல்லா சாஸெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஊற்றினா போதும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நல்லா பூண்டு இதெல்லாம் வெங்காயம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா செமையாக இருக்குது. இங்கெல்லாம் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக எல்லாமே நல்லா காய் வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.